தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்திற்கு சென்று சாட்சியம் அளியுங்கள், கோட்டபாயவுக்கு உத்தரவு. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நாடு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, இலவச வருகை சுற்றுலா விசா வசதியை அறிவித்துள்ள வெளிநாடு. மீண்டும் பேசுபொருளாகியுள்ள பாபா வங்காவின் கணிப்புகள், விஞ்ஞானிகள் வெளியிட்ட தகவல். நாட்டின் மிகச்சிறந்த ஜனாதிபதியான உறவை ஆளும் தரப்பு தெரிவிப்பு. கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் கடல் தொழிலாளர் சமூகத்தினருக்கு காப்பீட்டு திட்டம் ஒன்றுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தை விவசாயம் மற்றும் கமநல காப்பீட்டு சபையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர். பாதகமான வானிலை அல்லது காலநிலை காரணமாகவோ அல்லது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய திடீர் விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது இயலாமைக்காக இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் தொழில் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபடாத காலத்தில் விபத்து ஏற்படும் போதும் இதன் கீழ் சலுகைகள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடாந்தம் 2000 ரூபாய் என்ற கட்டணத்தில் செயற்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்படுமாயின் ரூபாய் 1.2 மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. அத்துடன் முழுமையான அல்லது பகுதியளவு இயலாமை ஏற்படும் சந்தர்ப்பங்களிலும் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் விளைவாக கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் விரைவான இழப்பீட்டு தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயம் மற்றும் கமநல காப்பீடு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். எனினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடத்துமாறு கோரியுள்ளார். எனினும் நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அதனை தள்ளுபடி செய்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டபாய சாட்சியம் அளிக்க தயாராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் சாட்சியம் அளிக்க கோரியதாக அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காணாமல் போன செயற்பாட்டாளர்களின் பெற்றோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுவான் பொபேஜ் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் விசாரணையின் போது இந்த நிலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹேபியஸ் கார்பஸ் வழக்கில் சாட்சியாக முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் கோட்டபாயவுக்கு 2019ஆம் ஆண்டு பிறப்பித்த மனுவை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு மனுதாரர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன்படி 3 நீதியரசர்கள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு ராஜபக்ஷவின் தற்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வழிமுறைகளை கோரி 4 வாரங்களுக்குள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாட்டிற்கு இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் உயர்நீதிமன்றம் தற்போதைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. 2011ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு ஒன்று குறித்த சாட்சி வழங்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பை தனது சட்டத்தரணிகள் மூலம் உயர்நீதிமன்றத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கானது காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களினதும் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான உலகின் முதல் சமூக ஊடக தடையில் யூடியூபையும் சேர்க்க உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி டிக்டாக், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், ரெடிட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு முன்னதாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யூடியூப் தளமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த தடை டிசம்பர் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இளைஞர்கள் யூடியூப் வீடியோக்களை பார்க்கலாம், ஆனால் உள்ளடக்க பதிவேற்றமோ கணக்கோ வைத்து தொடர்பு கொள்ள முடியாது. தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக 50 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் அது தீங்கு விளைவிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நோக்கங்களுக்காக மாலைதீவுக்கு செல்வதற்கான இலங்கை குடிமக்களுக்கு 90 நாட்களுக்கான இலவச வருகை சுற்றுலா விசாக்கள் வழங்கப்படும் என மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவின் மாலைதீவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்திற்கு இணையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விசா வசதி ஜூலை 29ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவது
குறித்து விசாவை பெற இலங்கை பயணிகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் மாலைதீவில் தங்கியிருக்கும் போது அவர்களின் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதியையும் கொண்டிருக்க வேண்டும். மாலைதீவு அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த முயற்சி இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பினை வலுப்படுத்தும் வகையில் வழங்கப்படுகின்றது. இது மாலைதீவு அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான விசா வசதி வழங்குதல் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கும் மாலைதீவின் குடிவரவு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவின் விஜயம் இலங்கையுடனான இருதரப்பு உறவில் தாங்கள் கொண்டிருக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது என மாலைதீவு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. பல்கேரிய நாட்டவரான பாபா வங்காவின் கணிப்புகள் பல நிகழ்ந்துள்ள நிலையில் மீண்டும் அவரின் சில கணிப்புகள் பேசுபொருளாகியுள்ளன. கொரோனா போன்று மிகப்பெரிய தொற்று நோய் ஒன்று சைபீரியாவில் தோன்றும் எனவும் வெப்பநிலை வீழ்ச்சியால் இந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் எனவும் இதனால் வெட்டுக்குழி கூட்டம் உள்ளே புகுந்து நாசத்தை ஏற்படுத்தும் எனவும் இரட்டை கோபுர தாக்குதல் சுனாமி ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீதான தாக்குதல் என இவர் கணித்த பல கணிப்புகள் நடந்துள்ளன. பாபா வங்காவின் கணிப்புகள் இதனால் இவரின் கணிப்புகள் மீது உலகில் எப்போதுமே கவனம் உள்ளது. அந்த வகையில் 2025 ஆண்டில் மனிதகுலம் வேற்றுக்கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்ளும் என்று பாபா வங்கா கணித்திருந்தார். இந்த நிலையில் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்த கணிப்பும் சாத்தியப்படுவதற்கான தகவல் ஒன்றை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். கடந்த ஜூலை 1 2025 சிலியில் உள்ள ஒரு தொலைநோக்கி மூலமாக 31 அட்லஸ் என பெயரிடப்பட்ட பொருளொன்று முதலில் கண்டறியப்பட்டது. இது வால்மீன் என்று முதலில் கருதிய விஞ்ஞானிகள் இது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உருவானது என கூறியுள்ளனர். இந்த பொருளானது 10 முதல் 20 கிலோமீட்டர் அகலத்தில் மன்ஹாட்டன் நகரை விட பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது என கூறப்படுகின்றது. இது மணிக்கு 130,000 மைல் வேகத்தில் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்த கருத்துக்கு பெயர் பெற்ற ஹார்வர்ட் வானியற்பியல் விஞ்ஞானி அவிலோப் இதன் தனித்துவமான பாதை மற்றும் விதிவிலக்கான அதிவேகம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இது வேற்றுக்கிரகவாசிகளின் உளவு ஆய்வாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். லண்டனைச் சேர்ந்த அடம் ஹிப்பர்ட் மற்றும் அடம் க்ரோல் ஆகிய ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து இதனை தெரிவித்துள்ளார். இந்த பொருளானது அடுத்த சில மாதங்களில் வியாழன் செவ்வாய் மற்றும் வெள்ளியை கடந்து சென்று நவம்பர் மாத இறுதியில் சூரியனுக்கு பின்னால் மறைந்து பூமியின் பார்வையில் இருந்து மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பொருளின் சுற்றுப்பாதையில் பூமியின் சுற்றுப்பாதையுடன் வெறும் 5 டிகிரிக்குள் சீரமைக்கப்பட்டுள்ளது. இது சீரற்ற முறையில் நிகழ 0.2% மட்டுமே வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார். வியாழன் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய 3 முக்கிய கிரகங்களை நெருங்கிய தூரத்தில் கடந்து செல்ல உள்ளது. இந்த பாதை தற்செயலாக 0.005% குறைவான நிகழ்தகவு கொண்டது. இது வேற்று கிரகவாசிகள் இந்த கிரகங்களின் கண்காணிப்பு சாதனங்களை ரகசியமாக நிலைநிறுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு என தெரிவித்துள்ளார். நவம்பர் மாத இறுதியில் சூரியனுக்கு மிக நெருக்கமாக செல்லும் போது பூமியை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கியில் புலப்படாமல் மறைய உள்ளது. பூமிக்கு உளவு சாதனங்களை அனுப்பப்படும் போது இது வேண்டுமென்றே இவ்வாறு செய்யப்பட்டிருக்கலாம் என யூகத்தை நம்மால் பிடிக்க முடியாது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உருவான மிகவும் வெற்றிகரமான ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேன நாணயக்காரு தெரிவித்துள்ளார். வரலாற்றில் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற மிகச்சிறந்த ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான ஒரு ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து வகையிலான உத்திகளையும் கையாள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு மேற்கொள்ளப்படும் உத்திகள் எதுவும் நியாயமற்றதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியை பாதுகாக்கும் நோக்கில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் பாதுகாப்பு தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களாக ஜனாதிபதியினதும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளினதும் பாதுகாப்பு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு தேவையில்லை என கூறி ஆட்சிப்பிடமேறிய தற்போதைய அரசாங்க பிரதிநிதிகள் பாதுகாப்பு பெற்றுக் கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ளனர்.